ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செமஸ்டர் வந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம் டே. அதனால தான் தீவிரம் பாய்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மாதிரி இங்கே எக்ஸாம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பேப்பர் பண்ணலாம் கொடுத்து எழுத விட மாட்டாங்க. ஃபுல்லாக சிஸ்டம் தான். முன்னாடி தான் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக படிச்சது 4 கொஸ்டினில் முடிச்சிட்டாங்க. 4 கொஸ்டினுக்கு 1 hour இப்போ டைமு. நாங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes முடிச்சிட்டோம். டே 2 வேறு எக்ஸாம். அதான் தீவிரமாக படிச்சுட்டு இருக்க நம்ம மதனே போயிட்டு எக்ஸாம் வந்து ஒரு 4:30 ஸ்டார்ட் ஆகுது. டைம் வந்து ஒரு 3:30 ஆகுது. ஸோ படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதலாமா? இந்த வேல்யூஸ் வந்துச்சு பற்றியா, இந்த லாஸ்ட் 2 மட்டும் தான் எடுக்கணும். இதில் 2மே ப்ளஸ்ஸாக வந்துச்சுன்னா மேக்ஸிமம், அதுவே வந்து 1 ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்று. மேடம் இது ஆக்ஷன். எக்ஸாமுக்கு படிங்கயாண்ணா யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிறீங்களா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா. ஃபைனலி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பையன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாப்புல. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது மொத்தம் 4 கொஸ்டின், 1.5 hour டைம். 1.5 hours 4 சம் வந்து சால்வ் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டாரு நம்ம ஆண்டனி. ஒரு தீவிரமாக போட்டுக்கிறாங்க. ஃபைனல் காய்ஸ், எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. பாய்ஸ்லாம் செம்ம டயர்டாக இருக்காங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் இல்லை, 4 கொஸ்டின் தான். அந்த 4 கொஸ்டின் எழுதுறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஆன்சர் கொடுக்க மாட்டேங்குது. எக்ஸாமும் வந்து 4 கொஸ்டின் தான். இன்னைக்கு எழுதுறது வந்து 4 கொஸ்டின் தான். ஃபுல்லாக ப்ரோக்ராம் தான் நம்ம ஊர் மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே பாஸ் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து இங்கே ஃபுல்லாக அசைன்மெண்ட்ஸ் பேஸ்டு தான் இருக்கும். அசைன்மெண்ட் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அசைன்மெண்ட் பேஸில் தான் இருக்கும் நம்ம பாஸ் ஃபெயில் எல்லாமே. ஆன் டைமில் வந்து அசைன்மெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டா அதிலே நம்ம வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. பட் இந்த எக்ஸாம் எழுதி எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்ல கிரேட்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தம் 4 ப்ராப்ளம் கொடுத்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆல்ரெடி ப்ரொஃபஸரே வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் போக போக கொஞ்சம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4th ப்ராப்ளம் நீங்கள் போடவே முடியாது அவரே சொல்லிட்டாரு. பட் நாங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 பண்ணிவிட்டோம். 4th டைம் இல்லை, ஜஸ்ட் 1.5 hour முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக வந்து 4th ப்ராப்ளம் டச் பண்ணி முடிச்சிட்டோம். ட்ரை பண்ணோம். பெஸ்ட். யா பட் ஓகே, நல்லா தான். ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து போக போக நல்லா கற்றுக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. சரி, இங்கே பாருங்க, சண்டே ஃபார்மல் வந்துட்டு ஃபார்முலா போயிட்டு இருக்காரு. ஃபார்முலா எல்லாமே முடிச்சிட்டோம். Okay guys, until the next video, bye bye, see you guys.